ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ண போஸ்ட்டில் கரண்ட் எனர்ஜி என்னென்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங் டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங் தான் எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது பர்சனலாக ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Conditioning, okay. New vision. Guidance. Existence. Inner voice. Understanding, forcement, schizophrenia, nothingness, Thunderbolt, Dream, Traveling. Okay. So bottom of the deck, Innocence. Queen of Wands, okay. High Priestess, Magician, Devil, Five of Pentacles, Tower, Queen of Swords, King of Pentacles, Death, Chariot, Ace of Swords, Seven of Swords, Four of Cups. ஓகே. ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ணுற போஸ்ட்டோட கரண்ட் எனர்ஜி என்னென்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அவங்களோட கரண்ட் சுச்சுவேஷன்ஸ், கரண்ட் தாட்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போஸ்ட்லிஸ்ட் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங். ஸோ யாருக்கு ரெசனேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்ற விட்டுடுங்க. ஓகே. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. கரண்டே ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு உண்டு. ரிலேஷன்ஷிப் டெத் ஆனது மேபி மே மந்தாக இருக்கலாம். தென் கரண்டி ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி ஒரு சிலவங்களுக்கு டிசம்பர் மந்தாக இருக்கலாம். ரிலேஷன்ஷிப் டோட்லி டெத் ஆகிட்டு உண்டு. ஓகே. ஒரு சிலவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி 1 year 1 month இருக்கலாம். டோட்லி ரிலேஷன்ஷிப் கரண்ட் சுச்சுவேஷனில் டெத் ஆகிட்டு உண்டு. ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டு உண்டு. ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கான்டாக்டோ ஒரு கம்யூனிகேஷனோ ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டு உண்டு. ரிலேஷன் அப்படி கம்யூனிகேஷன்ஸ் கான்டாக்ட் அப்படி இருந்தாலும் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு க்ரோ இல்லை நம்ம சொன்னோம். ஓகே. ஓகே. கரண்ட்லி ஸோ வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் வந்து
என்ன சொல்கிறது, செல்ஃப் இண்டிபெண்ட் ஆகிட்டோன்னு நம்ம சொல்லலாம். நீங்கள் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டோன்னு சொல்லலாம். மேபி நீங்கள் மெடிடேஷனோ இன்னர் ஒர்க்ஸோ ஹீலிங்ஸோ ஏதாவது உங்கள் லைஃப்பில் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கலாம் நம்ம சொல்லலாம். ஓகே, நீங்கள் செல்ஃபும் நீங்கள் பண்ணுறீங்க, செல்ஃப் இண்டிபெண்டாக இருக்கிறீங்க, எல்லாம் ஓகே. பட் உங்கள் சைடில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ஹை வைப்ரேஷனில் இருக்கிறீங்க, உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, உங்களோட ஒர்க்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கிற விஷயங்கள் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டோன்னு நம்ம சொல்லலாம். உங்களை நெகட்டிவ் ஆக்குற மாதிரியோ உங்களை டவுன் ஆக்குற மாதிரியோ ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துடல. கரண்ட் சுச்சுவேஷன் ஹாப்பி. பட் ஒரே ஒரு விஷயம் உங்கள் மேலே ஒரு மிஸ்டேக் உண்டு. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயம் எனக்கு ஸ்டக் ஆகிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு சீட்டிங் கார்டு வந்துட்டு. ஓகே, எனக்கு என்ன ஃபீல் ஆகுனா, இந்த ஒரு பர்சன் உங்களை சீட்டிங் பண்ணிட்டு ஏதோ ஒரு விஷயம் இவர் லாஸ்ட்டாக ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் ஹர்ட் உடையிற அளவுக்கு இவர் இதை பண்ணிட்டு. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் எனக்கு ஸ்டக் ஆகிட்டு அது இன்னும் உங்கள் மெமரிஸில் உண்டு. அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இக்னோர் பண்ணிட்டு இல்லை. ஓகே, தென் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் சக்ஸஸ் உண்டு, நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு அவுட்கம் உண்டு, எதிர்பார்க்குற ஒரு ஃப்யூச்சர்ஸ் உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு க்ரோ வேணும், இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும், இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் கடந்து வரணும், இந்த பர்சனு கூட உங்களுக்கு ஒரு ஜீவிதம் வேணும் அப்படின்னா கட்டாயம் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த நெகட்டிவான விஷயங்களை உங்கள் லைஃப்பில் இக்னோர் பண்ணுங்கள். அந்த நெகட்டிவான விஷயங்கள் நீங்கள் இப்பவும் உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்குது, அது நீங்கள் இக்னோர் பண்ணாத வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்கம் கொடுக்காது. ஓகே, ஸோ வீடியோ பார்க்குறவங்களே யாராவது இந்த போஸ்டருக்கு மேலே உங்களுக்கு சீட்டிங் பண்ண நினச்சி ஏதோ கோவமோ இல்லைங்க ஏதாவது இருந்தீங்க, அதை மறந்துடுங்க, அதை இக்னோர் பண்ணிவிடுங்க, அதை மூவ் ஆன் ஆகிடுங்க, அந்த ஒரு விஷயத்த மறந்துடுங்க. ஓகே, அதை மறக்கிற டைமில் தான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு அவுட்கம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, தென் இந்த ஒரு பர்சனோட சுச்சுவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்சனோட சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இவர் பல தடவை உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் சீட்டிங் பண்ணிட்டு உண்டு, மைண்ட் கேம் கழிச்சிட்டு உண்டு, உங்களோட ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூட விளையாடிட்டு உண்டு, ரிலேஷன்ஷிப் கையை விட்டு போகுதுன்னு இவருக்கு நம்ம சீட்டிங் பண்ணிட்டு உண்டு, அது ஆப்போசிட் இருக்கிற பர்சன் ஹர்ட் ஆக்கிட்டு உண்டு, இந்த ரிலேஷன்ஷிப் நம்ம கையை விட்டு போகுது, இந்த ஒரு பர்சன் நம்மளை விட்டு போகிறாங்கன்னு இவருக்கு பல தடவை ஃபீல் ஆகிட்டு உண்டு. பல தடவை இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டுனாலும் இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு ஆக்ஷனும் இல்லைங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பை ஹோல்டு பண்ணி பிடிக்கவோ இல்லைங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு ஸ்டெப் இவர் எடுத்துட்டில்ல. ஓகே, இவருக்கு பல தடவை இவருக்கு தெரியும் இந்த ரிலேஷன்ஷிப் நான் போகுது, இந்த ஒரு பர்சனை நம்ம ஏமாற்றிருக்கோம், நம்ம ஒரு சாரி சொல்லுது இல்லைங்க, அவங்கக்கிட்ட நம்ம அதை ஒத்துக்கலை, இந்த மாதிரி நம்ம பிஹேவ் பண்ண டைம் ரிலேஷன்ஷிப் போயிடும், ஆப்போசிட் பர்சன் நம்மள்கிட்ட போயிடுவாங்க இவருக்கு பல தடவை ஃபீல் ஆகிட்டு உடனாலும் இவரோட சுச்சுவேஷன் என்ன தெரியுமா, போகிற வரைக்கும் போட்டு நம்ம லைஃப்பில் என்னத்தை காண போகிறோம், போகுதான் போகட்டு. ஸோ விதி என்ன தான் விளையாடுதோ, விதி எந்த பாதைக்கு போகுதோ, என் லைஃப் எந்த பாதைக்கு மூவ் ஆகுதோ அது வரைக்கும் போகட்டு, என்ன தான் நடக்குன்னு பார்த்துக்கலாம். இவர் பல தடவை இந்த ரிலேஷன்ஷிப்பை ஹோல்டு பண்ணி பிடிக்கவோ ஆக்ஷன் எடுக்கமோ உங்களை உங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணி அதை ஹோல்டு பண்ணி பிடிக்கும் எந்த ஒரு ஆக்ஷன் இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை எடுத்துட்டு இல்லை. ஓகே, பயங்கர இன்னசென்டான ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஓகே, ஸோ இன்னொரு விஷயம் தெரியுமா, இவர் இந்த ரிலேஷன்ஷிப் கையை விட்டு போகுது, நீங்கள் இந்த பர்சனை விட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி போகிறீங்க, இவர் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு ரீசன் என்ன தெரியுமா, இவர் உங்களை பற்றி ஸ்ட்ராங்காக இவர் உங்களை பற்றி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு ஒன்று நம்ம சொல்லலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் ஸ்டார்டிங்லேருந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கண்டிஷனிங் எனர்ஜியில் நின்றுட்டு உண்டு. எனக்கு உன் கூட நான் இருக்கணும், நீ இப்படி தான் இருக்கணும். பல தடவை இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் இந்த பர்சன் மேலே மிஸ்டேக் இருக்கலாம், இந்த ஒரு பர்சனோட மிஸ்டேக்ஸ் பல தடவை இருந்தாலும் இவர் அந்த டைமே ஒரு சாரி கேட்குறது கிடையாது, இல்லைங்க உங்களுக்கு ஒரு கால் பண்ணுறதோ மெசேஜ் பண்ணுறதோ பண்ண தப்போ ஒத்துக்கிறதே கிடையாது. ரிலேஷன்ஷிப்பை ஒரு செப்பரேஷனில் வருது அப்படின்னா மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு நீங்கள் ஆக்ஷன் எடுத்துகிட்டு உண்டு. பட் இந்த ஒரு பர்சன் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் இவர் கல் மாதிரி நின்றுட்டு உண்டு, அந்த ரிலேஷன்ஷிப்பில் போனால் போகட்டும் நின்றுட்டு உண்டு பல தடவை. ஓகே, நான் வேணுதான் நீ வா, நான் வேணும்னா அந்த நான் வேணும்னா நீ வா, இல்லைங்க நான் இம்பார்ட்டன்ஸ் தான் வரட்டும். பல இவருக்கு மேலே மிஸ்டேக்ஸ் இருந்தும் இவர் அந்த மிஸ்டேக் அக்செப்ட் பண்ணிட்டு இல்லை, எல்லா மிஸ்டேக்ஸும் உங்கள் மேலே போட்டுட்டு உண்டு. திம்பர் ஈகோ ஆட்டிடியூட் நின்றுட்டுன்னு சொல்லலாம். நம்ம வேணால் வரட்டும், நம்ம இம்பார்ட்டன்ஸ்னு அவங்க ஆக்ஷன் எடுத்துகிட்டு வருவாங்க, இவர் பல தடவை நோட்டும். அதே மாதிரி இவர் இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு பல தடவை நீங்களும் ஆக்ஷன் எடுத்துகிட்டு போயிட்டு உண்டு. எல்லா மிஸ்டேக்ஸும் நீங்கள் மறந்துட்டு இவர் இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு இவர் பல தடவை போயிட்டு உண்டு. ஓகே, ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் இந்த ஒரு போஸ்ட் உங்களுக்கு கொண்டு வந்துடும். எல்லா மிஸ்டேக்கும் பல தடவை ஒரு செப்பரேஷன் இருக்கக்கூடிய டைமில் இவர் சாரி கேட்குறதில்ல, எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதில்ல, அப்படி ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது.
ஸோ அந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட் உங்களை அஃபெக்ட் பண்ணிட்டு உண்டு. மறுபடியும் அந்த ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் தாங்க முடியாமல் மறுபடியும் நீங்களே கால் பண்ணுறது, மெசேஜ் பண்ணி அவர் பண்ண தப்பை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறது, இந்த மாதிரி இவர் ஒரு கண்டிஷனிங் ஒரு மோடில் இந்த ஒரு போஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போயிட்டு. அப்போது இந்த ஆக்சுவலாக அது அவருக்கு மனசில் ஆகிட்டு. ஸோ எப்போ ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போனாலும் ஆப்போசிட் இருக்கிற போஸ் தானே வர்றாங்க, எல்லாம் அவங்க வருவாங்க. அதான் இவர் சீட்டிங் பண்ணிட்டு போகிற பிறகும் இவர் ஒரு ஆக்சுவல் ஒரு கம்யூனிகேஷனும் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஹோல்டு பண்ணி பிடிக்காததுக்கு ஒரு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, வரட்டும், வருவாங்க, எங்கே போயிடுவாங்க, நம்ம லைஃப் போகிற பார்த்து நம்ம லைஃப் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணி போகிறோம். ரிலேஷன்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம், ரிலேஷன்ஷிப்புக்கு பிடி கொடுக்க வேண்டாம். நம்ம லைஃப் எந்த பாதையில் போகுதோ அந்த பாதையில் நம்ம ட்ராவல் பண்ணி முன்னோட்டு போவோம். கட்டாயம் அவங்க வந்துடுவாங்க. இந்த ஒரு மனத்தாட்டில் இவர் இருந்தனால தான் பல தடவை இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு ஆக்ஷனோ ஒரு கம்யூனிகேஷனோ ஒன்றுமே எடுக்கலை. பட் இந்த ஒரு ஆக்சுவலி இவரோட இந்த ஒரு தாட், ஓகே, இந்த ஒரு சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு பல சில ஓவர் கான்ஃபிடென்ஸ் சொல்லுவாங்கள்ல, சிலருக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் உண்டு. எங்கே போயிடுவாங்க, நம்ம இல்லைங்க அவங்க லைஃப்பில் ஜீவிக்க முடியாது, நம்ம இல்லைங்க அவங்க லைஃப் கம்ப்ளீட் ஆகாது, இல்லைங்க நம்மள மாதிரி ஒரு போர்சன் அவங்க லைஃப்பில் கிடச்சிட மாட்டாங்க, கட்டாயம் இவங்க எங்கே போயிடுவாங்க, எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம பின்னாடி இவங்க வந்தது அவங்க ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்குல்ல. ஸோ அந்த ஓவர் கான்ஃபிடென்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பை டோட்லி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு டெத் ஆகிட்டு. ஓகே, எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா இவரோட ஓவர் கான்ஃபிடென்ட் நீங்கள் பிரேக் பண்ணிட்டு. ஓகே, ஏன்னா இவர் ஆக்சுவலி இவர் ஒரு டைம் இவர் பண்ண தப்பை அக்செப்ட் பண்ணுற கேரக்டர் கிடையாது. எப்போ மிஸ்டேக் நடந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பை க்ரோ பண்ணுறதுக்கு இவரோட சமாதானப்படுத்துறதுக்கு ஒவ்வொரு வாட்டி நீங்கள் இறங்கி போயிட்டு. ஸோ அதனாலே உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட்டும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டு. பட் இப்போ இவரோட ஓவர் கான்ஃபிடென்ட் நீங்கள் பிரேக் பண்ணிட்டு. இன்னொரு விஷயம், இவரோட நமக்கு ஒரு விஷயம் என்னென்னா, தெரிஞ்சு பண்ணாலும் சரி தெரியாமல் பண்ணாலும் சரி கர்மான்னு ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, இவரோட கேரக்டர் டோட்லி டெத் ஆகிட்டு இல்லைங்க. இவரோட கேரக்டரில் டோட்லி இவர் சேஞ்ச் ஆகிற மாதிரி. ஆக்சுவலி இவரோட கேரக்டர் கொஞ்சம் மோசமான ஒரு கேரக்டர் ஆகும், புரியுதில்ல. நான் தான் வலியவே, நான் தான் பெரியவே, நான் இப்படி தான் இருப்பேன், நான் வேணா நீ வா, இல்லைங்க போயிட்டே இரு, நான் வேணா ஒரு சில விஷயங்களை நீ அக்செப்ட் பண்ணிவிட்டு என் கூட வரணும், நான் என்ன சொன்னாலும் நீ கேட்குற மாதிரி இருக்கணும், நான் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களை பல தடவை டாமினேட் பண்ணிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் கண்ட்ரோல் பண்ணிட்டு. ஸோ இவர் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் பண்ணிட்டுன்னா கரண்ட் சுச்சுவேஷனில் இவரோட ஓவர் கான்ஃபிடென்ட் பிரேக் ஆகிட்டு இவரோட கேரக்டர் சேஞ்ச் ஆகிட்டு வருது நம்ம சொல்லலாம். ஓகே, இவரோட ஏன்னா இவர் ஆக்சுவலி என்னெல்லாம் இவர் உண்மை நினைச்சாரோ, எதெல்லாம் பாசிபிள் நினைச்சாரோ அதெல்லாம் இப்போ இவருக்கு லைஃப்பில் பொய்யாயிட்டு எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, டவர் மூமெண்ட் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி இந்த ஒரு பர்சனுக்கு இந்த யூனிவர்ஸ் ஒரு சில லெசன் லேர்ன் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க நம்ம சொன்னோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி நமக்கு கார்டு வந்திருக்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ யாருக்கு ரெசனேட் ஆகுன்னு எனக்கு தெரில. பட் நான் பல தடவை இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு பர்சன் சொல்லிட்டு நீ இல்லைங்க என்ன, எனக்கு வேறு ஆப்ஷன்ஸ் உண்டு, எனக்கு அங்கே இருக்காங்க இங்கே இருக்காங்க, பல தடவை உங்களை வந்து கடுப்பேற்றிட்டு உங்களுக்கு கோவப்படுத்திட்டு டென்ஷன் ஆக்கிட்டு பல தடவை இந்த ஒரு பர்சன் உங்களை கஷ்டப்படுத்திட்டு நம்ம சொல்லலாம். பட் அப்படி கிடையாது. சப்போஸ் ஆப்ஷன்ஸ் உண்டு, பட் இவர் எந்த ஆப்ஷன்ஸ் பின்னாடி போயிட்டுலாம். ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் ஆளுக்கு ஒன்றும் வேண்டாம், ஆளை தனியாக விட்டால் போதும், ஆளுக்கு டோட்லி ரிலேஷன்ஷிப்பே வேண்டாம், அந்த ஒரு சுச்சுவேஷன் ஆகிட்டும். ரிலேஷன்ஷிப்பும் வேண்டாம், லவ்வும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், என்னை கொஞ்சம் விட்டுட்டா போதுன்னு ஒரு சுச்சுவேஷனுக்கு ஆகிட்டு. ஓகே, எல்லாருக்குள்ள ஒரு சிலவங்களுக்கு இந்த ஒரு பர்சன் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறதுக்கோ ஒரு கிளாரிட்டி கொடுக்குறதுக்கோ இவருக்கு ஏதாவது இஷ்யூ இருக்கலாம், இவருக்கு ஃபேமிலியில் இஷ்யூ இருக்கலாம். ஓகே, ஏன்னா இவர் ஃபேமிலி ஓரின பர்சன், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுக்கிற ஒரு பர்சன், ஃபேமிலி என்ன சொல்கிறது, ஃபேமிலியோட நேம் கௌரவத்தை நாட்டக்கூடிய ஒரு பர்சன் நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன். அதனால் இவருக்கு எல்லாருக்குள்ள ஒரு சிலருக்கு உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட்டு ஒரு கிளாரிட்டி கொடுக்குறதுக்கு இவருக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அதனால் இவர் பல தடவை உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கமிட்மெண்ட் எதுவுமே கொடுக்காம நான் இந்த மாதிரி தான் இருப்பேன், நீ இந்த மாதிரி தான் இருக்கணும், ஸோ அந்த மாதிரி போகிற அந்த ரிலேஷன்ஷிப் முன்னோட்டு போகணும் பல தடவை உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் டாமினேட் பண்ணிட்டு நம்ம சொல்லலாம். மேபி இது ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனாக இருக்கலாம். ஓகே, எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எல்லாருமே வந்து நம்ம காசு சம்பாதிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், நம்ம லைஃப்பில் என்னெல்லாமோ நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பட் நம்ம சொல்ல ஒரு சின்ன அட்வைஸ் என்னென்னா, ப்ளீஸ் தயவு செஞ்சு ஒரு ½ அன் ஹவராது உங்கள் மைண்டை கொஞ்சம் அமைதியாக வச்சுக்கோங்க.
ஓகே மெடிடேஷனோ இல்லைனா ரகி ஹீலிங்ஸோ ஏதாவது ஒன்று பண்ணி இன்னர் ஒர்க்ஸோ ஏதாவது ஒன்று பண்ணி ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் உங்கள் மைண்டை நீங்கள் அமைதியாக வைங்க. ஏன் அப்படி கேட்டிங்கன்னா நம்மளோட நமக்கு ஆக்சுவலாக நமக்கு நமக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு ப்ராப்ளம் எங்கேருந்து வரும்னு தெரியாது. ப்ராப்ளம்ஸ் நமக்கு ஒவ்வொரு நாளுமே வந்துகிட்டே இருக்கும். பட் நீங்கள் அமைதியாக இருக்கக்கூடிய டைமில் உங்கள் மைண்டு காமாக இருக்கக்கூடிய டைமில் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு கழிவு உங்களுக்கு உண்டு. ஸோ அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியாஸ் அது உங்களுக்குள்ளேருந்தே கிடைக்கும். புரியுதுல? அதே மாதிரி ஸோ இந்த வீடியோ யாருக்கு ரெஸ்னேட் ஆக நமக்கு தெரியல. பட் இந்த வீடியோ ரெஸ்னேட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களோட சோல் உங்களை பாசிட்டிவாக கைட் பண்ணுது. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து உங்கள் கையில் வந்து சேரதுக்கு என்ன ஐடியாஸ் உண்டோ அதை உங்கள் சோலே உங்களுக்கு மனசிலாக்கி கொடுக்குது. சோல் உங்களுக்கு கைட் பண்ணுது நம்ம சொல்லலாம். நீ கொஞ்ச நாளைக்கு நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத, நீ உன்னோட கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணு, நீ கால் பண்ண போகாத, மெசேஜ் பண்ண போகாத, உன்னோட சந்தோஷத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு. இந்த ரிலேஷன்ஷிப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரதுக்கு உங்கள் சோல் உங்களை பக்காவாக கைட் பண்ணுது நம்ம சொல்லலாம். கரண்ட் சுச்சுவேஷன் இங்கே சீக்ரெட்டிவாக மாறிட்டு உண்டு. ஓகே, முன்னாடி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் யார்கிட்ட ஷேர் பண்ணுற ஒரு கேரக்டராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ரொம்ப சைலண்ட் ஆகிட்டு ரொம்ப சீக்ரெட்டிவாக மாறிட்டு உங்களோட விஷயம் யாருக்கு தெரியாமல் நீங்கள் ஹைட் பண்ணிட்டு நம்ம சொல்லலாம். இந்த ஒரு கேரக்டர் ஓகே, எல்லா விஷயத்தையும் ஹைட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் ஆப்போசிட் இருக்கிற பர்சனையும் பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணிட்டு நம்ம சொல்லலாம். ஆக்சுவலி இது வரைக்கும் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு உண்டு, 1 இயர்க்கு மேலே ஆகிட்டு உண்டு ஒரு சிலவங்களுக்கு. ஓகே, இது வரைக்கும் இந்த ஒரு பர்சனுக்கு உங்களோட வேல்யூ என்ன, உங்களோட ஒர்த் என்ன, இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் மனசில் ஆகிட்டு இல்லை அப்படின்னா கரண்ட் சுச்சுவேஷன் இவர் உங்களை பற்றி மனசில் ஆக்குறாங்க. ஓகே, ஏன்னா நீங்கள் இப்போ ஹேண்ட் சுச்சுவேஷன் ஹாப்பியாக இருக்கிறீங்க, கெரியரில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, இந்த ரிலேஷன்ஷிப் போனது நினச்சி உங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸோ வருத்தமோ எதுவும் மேபி இருக்கலாம். பட் நீங்கள் வெளியே காட்டிக்கலாம். ஓகே, அடித்து பொழிச்சு லைஃப்பை என்ஜாய் பண்ணுறீங்க, கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, சந்தோஷமாக இருக்கிறீங்க, கோயிங் வித் ப்ரோ சுச்சுவேஷனில் போகிறீங்க, எதுக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணலாம், என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். நம்ம லைஃப்பில் நமக்கு இங்கே ஆக்சுவலி நமக்கு இங்கே எதுவுமே நிரந்தரம் இல்லை. இந்த உடம்பு கூட நமக்கு இங்கே நிரந்தரம். ஆக்சுவலி நம்ம இந்த பூமிக்கு வரக்கூடிய டைமில் நமக்கு இந்த உடம்பை கொடுத்தாங்க, இந்த பூமியை விட்டு போகிற டைமில் இந்த உடம்பையும் கொடுத்துட்டு போய்டும். ஸோ நமக்கு இங்கே எதுவுமே நமக்கு வந்து ஒரு சொந்தம் கிடையாது. ஸோ எதுக்கு நம்ம வருத்தப்பட போகிறோம்? என்ன நடக்குதோ அதுதான் நடக்கும். ஸோ நம்ம ஹாப்பியாக இருப்போம், பீஸ்ஃபுல்லாக இருப்போம், என்ன நடக்குதோ அது நடக்கட்டு ஒரு ஃபேஷியல்ஸை நீங்கள் வந்துட்டு. ஸோ இந்த ஒரு வைப்ரேஷன் இவரை பயங்கரமாக அட்ராக்ட் ஆகிட்டு நம்ம சொல்லலாம். இது வரைக்கும் இவருக்கு உங்களோட வேல்யூ வருத்து மனசில் ஆகலை அப்படின்னா இப்போ இவருக்கு உங்களோட வேல்யூ வருத்து மனசில் ஆகுது நம்ம சொல்லலாம். ஓகே, மேபி இந்த ஒரு பர்சன் எல்லாம் அபண்டன்ஸ் உள்ள ஒரு பர்சனாக இருக்கலாம், ஃபேமிலி பேக்ரவுண்ட் உள்ள ஒரு பர்சனாக இருக்கலாம். பட் இவருக்கு ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது வேறு யார்கிட்டே கிட்டிட்டு நம்ம சொல்லலாம். ஆப்ஷன்ஸ் உள்ள ஒரு பர்சன், பட் என்ன ஒரு ஆப்ஷன்ஸ்லேயும் இவருக்கே இவர் எதிர்பார்க்குற ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இவருக்கு வேறு யாருக்கிட்டே கிட்டிட்டு இல்லை. ஓகே, தென் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி இவருக்கு அது மனசில் ஆகிட்டு உண்டு. கரண்ட் சுச்சுவேஷனில் ரிலேஷன்ஷிப் பிளாங்க் ஆகிட்டு உண்டு. ரிலேஷன்ஷிப்பில் ஒரு க்ரோவும் ஒன்றுமே இல்லை. அதுக்கு காரணம் நம்ம தான், நம்மளோட கேரக்டர்ஸ் தான், நம்மளோட பிஹேவியர் தான். நம்மளோட கேரக்டர் பிஹேவியர் நல்லா இருந்தீங்க இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா இருந்திருக்கும். நம்மளோட கேரக்டர் மோசம் தென் ரிலேஷன்ஷிப்பும் நம்மளை விட்டு போயிட்டு உண்டு. இனிமேல் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு க்ரோ வரணும்னா அது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. ஏன்னா ஆப்போசிட் இருக்கிற பர்சன் எந்த ஒரு இந்த ரிலேஷன்ஷிப்பை க்ரோ பண்ண நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கோ இல்லைங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை வேணும்னு அவங்க சைனில் அவங்க ஒரு ஆக்ஷனோ இல்லைங்க ஏதோ எடுக்கிற மாதிரி இல்லை, அவங்க ஹாப்பியாக இருக்காங்க. இன்னொரு விஷயம், அவங்க இந்த மாதிரி இருக்கிறதுக்கான ஒரு ரீசனும் நம்ம தான். ஓகே, நம்ம வந்து எப்போவுமே மனுஷங்க வந்து இப்படி தான் இருப்பாங்க, நம்ம ஒரு ராங்காக நம்ம ஒரு கணக்கு போட்டுட்டோம். பட் மனுஷனோட மைண்டு வந்து நொடி மாறிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு ஆப்போசிட் இருக்கிற பர்சன் சேஞ்ச் ஆகிறதுக்கான ஒரு ரீசன் நான் தான். இனிமேல் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கண்டினியூ பண்ணி போகணும், அது நம்மளோட கையில் தான் இருக்குது. ஆக்சுவலி இவர் எனக்கு என்ன தோணுன்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகிறதுக்கு இவர் மேபி இந்த ஒரு பர்சன் பயங்கர நெகட்டிவாக இருக்கலாம். பல தடவை இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆக்சுவலி இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒன்றுலாம் மாக்கிட்டு உண்டு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி இந்த ஒரு பர்சன் பல தடவை இந்த ரிலேஷன்ஷிப்பு போகிற வரைக்கும் போகிட்டு ஹோல்டு பண்ணி பிடிக்கல, எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காத ஒரு கேரக்டராக இருந்தார் அப்படின்னா கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கம்யூனிகேஷன் வேணும், இந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னு இவர் முடிவு எடுத்துகிட்டு உண்டு. இவர் என்ன நினைக்காருன்னா இப்போ இந்த ஒரு பர்சன் எனக்கு லைஃப்பில் வேணும், ஏன்னா இந்த மாதிரி ஒரு பர்சன் நான் மிஸ் பண்ணிட்டேன், இந்த மாதிரி ஒரு பர்சன் தான் எனக்கு லைஃப்பில் வேணும். எனக்கு கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் கோயிங் வித் சுச்சுவேஷனில் போயிட்டுருக்கிறீங்க, உங்களோட செல்ஃப் லவ் இவரை பயங்கரமாக அட்ராக்ட் ஆக்கிட்டு நம்ம சொல்லலாம்.
ஓகே. அப்ப இவருக்கு மனசிலாயிட்டு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி லாங் டைம் போயிடுச்சு. இனிமே இந்த ரிலேஷன்ஷிப் க்ரோ ஆகுறது நம்ம ஒரு கையில தான் இருக்குது. அதர்வைஸ் வாய்ப்பே இல்லன்னு இவருக்கு அது மனசிலாயிட்டு. அப்போ இவர் கம்யூனிகேஷன் வரதுக்காக மேபி எல்லாருக்குள்ள ஒரு சிலவங்களுக்கு இந்த ஒரு பர்சன் கிட்ட ஒரு கம்யூனிகேஷன் வரதுக்கு இவர் ஏதாவது டெக்னிக் ட்ரை பண்ணிட்டுருக்கலாம். இல்லைங்க இது ஒரு பிளானிங்கில் இருக்கிறார் நம்ம சொல்லலாம். இந்த ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு, இந்த ரிலேஷன்ஷிப்பை க்ரோ பண்ணுறதுக்கு இவர் ஏதாவது மேபி ஆக்சுவலி பயங்கர நெகட்டிவான ஒரு கேரக்டராக இருக்கலாம், ஓவர் திங்கிங் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். மெடிடேஷனில் உட்காந்து இவர் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுறாரு நம்ம சொல்லலாம். இவரோட கோபத்தை, இவரோட கேரக்டரை, இவரோட நெகட்டிவான அந்த திங்கிங்கை இவர் ரிலீஸ் பண்ணுறாரு. ஆக்சுவலி இவருக்கு ஒரு கம்யூனிகேஷன் வரதுக்கான ஒரு பிளானிங்கில் இவர் இருக்கிறார் நம்ம சொல்லலாம். இவர்கிட்ட கம்யூனிகேஷன் உங்களுக்கு பாசிபிள் ஆகும். ஓகே. ஸோ 1 ஹவரில் 1 வீக்கில் 1 டேயில் உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். நான் சொல்லக்கூடிய ஒரு வைப்ரேஷன் இங்கே நிற்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் பாசிபிள் ஆகும். பட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவர்கிட்ட கம்யூனிகேஷன் வரணும் அப்படின்னா நீங்கள் பர்சனல் எனது விஷயங்களை இக்னோர் பண்ணுங்கள். ஏன்னா அதுவும் ஒரு பிளாக்கேஜ் தான். ஓகே. அவருக்கு மேலே உங்களுக்கு கோவம் இருக்குது, வெறி இருக்குது, இன்னும் அவருக்கு மேலே அந்த கோவம் தீரலாம். அது ஒரு ரிலேஷன்ஷிப்போட ஒரு பிளாக்கேஜ் தான். இந்த ஒரு பிளாக்கேஜ் இருக்கிற டைமில் ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு ஒரு நல்ல அவுட்கம் கிடைக்காது. ஸோ நீங்கள் அவருக்கு மேலே ஒரு கோவம் இருக்குது, வெறி இருக்குது அப்படின்னா கட்டாயம் நீங்கள் அதை இக்னோர் பண்ணிவிடுங்க, மறந்துடுங்க, அதை மன்னிச்சு விட்டுடுங்க. நம்ம இங்கே இன்னும் கொண்டு போகிறோம். ஓகே. அதை தயவு செஞ்சு அதை மன்னிச்சு விட்டுடுங்க. ஸோ அப்படி மன்னிச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு இவர்கிட்ட கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் மேபி நான் சொன்ன மாதிரி இவர் எதாவது மெடிடேஷனோ ஏதாவது ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே இவரும் எல்லாம் என்ட்ரு ஆகிருக்கலாம். ஓகே. இவர் ஒரு டைமில் இந்த ரிலேஷன்ஷிப்பை மூவ் ஆன் ஆகிட்டு விடுனா கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் இது வரைக்கும் நெகட்டிவாக திங்க் பண்ணிட்டு உண்டு, வேறொரு கண்ணோட்டத்தில் இவர் பார்த்துட்டு உண்டு அப்படின்னா இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் இந்த பர்சன் பார்க்குற விதம் வேறொரு விதம், ஃபுல் பாசிட்டிவான ஒரு விதத்தில் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் லெவலில் போகணும், இந்த ரிலேஷன்ஷிப் வேணும் இவர் முடிவு எடுத்துட்டு. அது மட்டும் இல்லாமல் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம சில மனுஷனுக்கு லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும்போது நம்மளோட வேர்லி ஒர்த்து மனசில் ஆகும். அது யூனிவர்ஸாகவே கொண்டு விட்டு ஒரு பிளானாக கூட நம்ம இருக்கலாம். லைஃப்பில் கஷ்டம் வரல, நஷ்டம் வரல அப்படின்னா அவங்க எப்போவுமே ஹாப்பியாக இருப்பாங்க, நான் தான் பெரியவன்ட்டு இருப்பாங்க. அதே நம்ம லைஃப்பில் ஒரு கொஞ்சம் டவர் மூமெண்ட் தொடர்ந்து நம்ம கன்வீனியன்ஸாக வரக்கூடிய டைமில் தான் அவங்களுக்கு மனசிலாகும், எஸ் இப்போ நம்ம லைஃப்பில் இருக்கிற சுச்சுவேஷன் மோசமான ஒரு சுச்சுவேஷன். இந்த மோசமான ஒரு சுச்சுவேஷன் நமக்கு யார் ஹெல்ப் பண்ணா, நம்மளை யார் கேர் பண்ணிக்கிட்டா, நம்மளை யார் லவ் பண்ணாங்க இந்த மோசமான சுச்சுவேஷனில், அது அவருக்கு மனசிலாகும். அதே மாதிரி ஆக்சுவலி இவருக்கு டவர் மூமெண்ட் நல்லா இவருக்கு வந்துட்டு. மேபி ஃபேமிலி வைஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட் வைஸாக இருக்கட்டும், கரியர் வைஸாக இருக்கட்டும், ஃபினான்ஷியல் வைஸாக இருக்கட்டும், இவருக்கு டவர் மூமெண்ட் இவருக்கு வந்துட்டு. ஓகே. அது மேபி இந்த ஒரு போஸ்டோட கேரக்டர் சேஞ்ச் ஆகிறதுக்கு யூனிவர்ஸ் கொண்டு விட்ட ஒரு டவர் மூமெண்டாக இருக்குது. கர்மா ஃபேஸ் பண்ணுறாங்க, நம்ம இல்லைன்னு சொல்லலை, நல்ல கர்மா ஃபேஸ் பண்ணுறாங்க இந்த ஒரு போஸ்டர். இந்த ஒரு கர்மா ஃபேஸ் பண்ணக்கூடிய டைமில் இந்த ஒரு போஸ்டர் உங்களோட வேல்யூ எடுத்து மனசிலாகிட்டு. ஏன்னா நம்ம எத்தனையோ தடவை டவுனாகி இருக்கும்போது நம்ம ஈகோ ஆட்டிடியூடையும் பிடிச்சிட்டு இருக்க ஒரு டைமில் ஆப்போசிட் இருக்கிற போஸ்ட் வந்து நின்னாங்களே, இன்றைக்கி நம்மளை இன்றைக்கி தாங்கிறதுக்கு யார் இருக்கா? ஓகே. அவங்கக்கிட்ட நம்ம ப்ளே பண்ணணும், அவங்கள நம்ம ரோல் பண்ணணும், நம்ம என்ன பண்ணாலும் அவங்க ஓடி ஓடி வந்தாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு மோசமான சுச்சுவேஷன், ஒரு நெகட்டிவான சுச்சுவேஷன் நமக்குன்னு ஓடி வரதுக்கு யாராவது இருக்காங்களா? இது இவருக்கு மனசிலாகிட்டு. ஸோ மேபி இது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். இந்த ஒரு பர்சனுக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய டைம் நீங்கள் ஏதாவது மீட் பண்ணி ரிலேஷன்ஷிப்பில் போயிருக்கலாம். இவர் ஆக்சுவலி நேரில் ஓடி ஆக்சுவலி இப்போ இவருக்கு நிறைய ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. இவருக்கு ஒரு ஹாப்பினஸ், ஒரு பீஸும் இவரை போட்டு எல்லாம் சரியாகுன்னு சொல்கிறதுக்கும் இவருக்கு லைஃப்பில் இப்போதைக்கு யாரும் இல்லை. இவரோட சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே ப்ராக்டிக்கலான போர்ஸ்னாக இருக்கலாம், பொய்யான போர்ஸ்னாக இருக்கலாம். ஸோ அதனால் இவர் ஓடி வரணும், ரிலேஷன்ஷிப்பில் இந்த ரிலேஷன்ஷிப் ஆக்ஷன் எடுக்கணும், இந்த ரிலேஷன்ஷிப் சரியாகணும், நேரில் உங்களை பார்க்கணும், பார்த்தவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும் இவர் முடிவு பண்ணிட்டு உண்டு. ஓகே. அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்ன தோணுதோ எல்லாருக்குள்ள சில இந்த ஒரு போஸ்டோட ட்ரீமில் நீங்கள் அடிக்கடி போயிட்டு வரீங்களா இருக்கும். இப்போ இல்லைங்க இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் செல்ஃப் இண்டிபெண்ட் ஆகிட்டு, யாரும் இல்லாட்டாலும் என்னால் ஜீவிக்க முடியும்னு ஒரு ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்துட்டு. பட் இவரோட சுச்சுவேஷன் என்னென்னு தெரியுமா? இந்த ஒரு போஸ்ட் இல்லைங்க எனக்கு ஜீவிக்க முடியாது, எனக்கு கரெக்டாக இந்த ஒரு போஸ்டரோட சப்போர்ட், இந்த ஒரு போஸ்டர் உங்களை இப்போ டிபெண்ட் பண்ணிட்டு இவர். ஓகே. இவர் உங்களை பற்றி பகல் ட்ரீம் காண்றது, நைட்டு ட்ரீம் காண்றது, இவரோட மைண்டை இப்போ நீங்கள் உண்டு. ஆக்சுவலி இவருக்கு இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும். ஓகே. ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும், இந்த ரிலேஷன்ஷிப்பை எதனால விட்டுட்டு போனேன், இவருக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆனப்போ இவருக்கு லைஃப்பில் என்னென்ன சுச்சுவேஷன் இவர் ஃபேஸ் பண்ணுறாரு, இவர் என்னெல்லாம் கஷ்டப்பட்டார், எல்லாத்தையும் இவர் ஓப்பனாக ஷேர் பண்ணணும் இவர் முடிவு பண்ணிட்டு உண்டு. இவருக்கு மைண்டில் இப்போ இந்த ஒரு தாட்ஸ் தான் உண்டு. ஓகே. பயங்கர அடிக்ஷன் உண்டு உங்கள் மேலே. மேபி இவருக்கு ஏதாவது கைடன்ஸ் தேவைப்படலாம், மேபி இவர் யார்கிட்ட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணலாம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் இவருக்கு கைடன்ஸ் தேவை. ஓகே.
ஸோ நமக்கு டெத்துன்னு ஒரு கார்டு வந்தாலே நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ரீபர்த்னு ஒரு ஆப்ஷன்ஸ் ഉണ്ട്. ஏஸ் ஆஃப் சோர்ஸ் ഉണ്ട്. இனி வரைக்கும் ஒரு டைம் இது வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கல, ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா இந்த ஒரு பர்சன் இனி வரைக்கும் ஒரு டைமில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுப்பாரு. ஓகே, என்ன சுச்சுவேஷன் நடந்துச்சு, இதனால் இவர் உங்களை விட்டு போனார், இதனால் இந்த ஒரு சுச்சுவேஷன் உருவாகப்பட்டுச்சு, ஸோ இவர் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுப்பாரு. ஸோ நீங்கள் 16 நம்பர் கண்டினியூஸாக பார்ப்பீங்க சம்டைம். ஓகே, டோட்லி இவருக்கு லைஃப் டார்க் ஆகிட்டு. ஸோ அதனால் இவருக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம லைஃப்பில் ஒரு வெளிச்சம் வேணும், ஒரு பீஸ் வேணும், அந்த ஒரு போஸ் நம்ம லைஃப்பில் வேணும். ஏன்னா நம்ம இந்த 100ல் ஒருத்தவங்களாவது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு போஸ் வேணும், நம்மளை கேர் பண்ணிக்கிறது, நம்மக்கிட்ட கொஷின்ஸ் கேட்குறது, நமக்கு ஒரு போர்ஷன் வேணும் இவர் முடிவு பண்ணிட்டு. ஓகே, நீங்கள் செல்ஃப் லோ பண்ணுறீங்கன்னா அது பயங்கரமாக இவர் அட்ராக்ட் பண்ணிட்டு நம்ம சொல்லலாம். பட் கரெக்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் ரோடாக நிற்கிறீங்க, பயங்கர கோவம் உண்டு இவருக்கு உங்கள் மேலே. ஸோ அந்த கோவத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணிடுங்க. கோவத்தை ரிலீஸ் பண்ணால் உடனே உங்களுக்கு கம்யூனிகேஷன் பாசிபிளாக. ஓகே, ஸோ இதுதான் அந்த போஸ்டோட கரண்ட் எனர்ஜி. இவரோட கேரக்டர் சேஞ்ச் ஆகிட்டு. ஓகே, இவரோட கேரக்டர் சேஞ்ச் ஆகிட்டு, இவரோட ஈகோ ஆட்டிடியூட் எல்லாம் டெத் ஆகிட்டு. இனி இவர் உங்கள் லைஃப்பில் வரக்கூடிய டைம் ஒரு நியூ போஸ் தான் என்ட்ரு ஆகலாம். ஏன்னா இவர் சேஞ்ச் ஆகிட்டு. ஓகே, தென் நமக்கு இங்கே இம்பார்ட்டண்டான மந்த் பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், டிசம்பர் இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் இம்பார்ட்டண்டான ஏஞ்சல் நம்பர் பார்க்கலாம். 16 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, 111 இம்பார்ட்டன்ட். 111 கண்டினியூஸாக பார்க்குறீங்கன்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். 111 மேபி ஒரு சிலருக்கு 44 ஏஜ் இருக்கலாம், ஒரு சிலருக்கு 55 ஏஜ் இருக்கலாம். ஓகே, தென் 15 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 15, 16 இம்பார்ட்டன்ட் நம்பர் பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 12 இம்பார்ட்டன்ட், 19 இம்பார்ட்டன்ட், 16 இம்பார்ட்டன்ட், 15 இம்பார்ட்டன்ட், 13 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த நம்பரில் அவங்களுக்கோ டேட் ஆஃப் பர்த்தோ, நீங்கள் ஃபஸ்ட்டு மீட் பண்ண டேட்டோ லாஸ்ட்டு மீட் பண்ண டேட்டோ இருந்துச்சுன்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் ஒரு 4-5 days பிஃபோர் எனக்கு ஒரு கமெண்டில் ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு. மேம் எனக்கு எப்போ உங்கள் வீடியோ பார்த்தாலும் எனக்கு ரொம்ப தூக்கம் வருது அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு. அதுக்கு என்ன ரீசன் கேட்டிருந்தீங்க. அது என்ன ரீசன் அப்படின்னா ஆக்சுவலி நம்ம அந்தளவுக்கு நீங்கள் எமோஷ்னலி நீங்கள் உடைஞ்சிருப்பீங்க. ஸோ அப்போ நம்மளோட பாசிட்டிவான வார்த்தைகள் கேட்குற டைமில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தூக்கம் வந்திருக்கும். ஓகே, ஸோ இதான் உண்மையான விஷயம். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கனெக்ட் ஆகி இருக்கும்போது மட்டும்தான் உங்களோட எனர்ஜி இங்கே நமக்கு அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சும் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.